அத்தை நிலுங்க அத்தை. என்னடி அத்தை, உன்னை நம்பி வந்த எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டல. போடி. அத்தை சொல்றது கேளுங்க அத்தை. அத்தை நீ ஏன் அழற வினோ? பின்ன என்னத்த இதெல்லாம்? என் மனசுல இருக்கிற வலி என்னன்னு கூட தெரியாம ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லடா. ஒன்னும் இல்லைன்னா நீ எதுக்குமா அப்படி கத்தணும்? அழ வேற செய்யற. என்னம்மா ஆச்சு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பாட்டி நீ அதை சொல்லு. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? இங்க பாருமா, அது ஒண்ணும் இல்ல, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் உள்ள போய் விளையாடுங்க, நாங்க அப்புறமா கூப்பிடுறோம். போங்கடா போய் விளையாடுங்க. போங்கடா. ஏமா என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி எல்லாம் பண்ண? நீங்க சும்மா இருங்க. இது எங்க குடும்ப விவகாரம். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. அத்தை என்ன தெய்வ வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா? நீங்களும் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. 2 அரை விடாம விட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. நல்லது பண்ண அடிக்க வேற செய்வீங்களா? ஏத்த நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ சின்ன பொண்ணு தானே, அவ வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டம் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கா. நீங்க தானே சொல்லி புரிய வைக்கணும் அவளுக்கு. இப்ப அவங்க என்ன தப்பா கேட்டுட்டாங்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவ மனசுல இருக்கிற வேதனை கொஞ்சம் கூட தெரியாம அவளை இப்படி சித்திரவதை பண்ற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்னைக்குமே மனசுல உள்ளது படபடன்னு அப்படியே விளந்தே பேசிடுவேன். அதான் நான் எல்லார் கண்ணுக்கும் தப்பாவே தெரியுறேன். ஆனா அத்தை சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப நல்ல விவரமான ஆளுதான். இத்தனை நாளா உங்க பையன் வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்த உங்க மருமகளுக்கு கூடவே சேர்ந்து அவ நம்பிக்கை கெட்டு போகாம நல்லா ஜால்ரா போட்டு பழப்ப ஓட்டிட்டீங்க. அவளை நம்ப வச்சு அவ சம்பாத்தியத்துல நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க பையன் இல்லன்னு ஆயிப்போச்சு. எங்க இவ பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டானா நீங்க அப்புறம் சோத்துக்கு சிங்கி தானே அடிக்கணும். அதாத்த நல்ல விவரமா அவளை கூடவே வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அவ வாழ்க்கையை கெடுக்கிற நீங்க நல்லவங்க, அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற நான் கெட்டவளா? நல்லா இருக்க உங்க நியாயம். கனகா, யார பார்த்து என்ன பேசுற நீ? இன்னொரு வார்த்தை அவங்கள பார்த்து தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட அம்மா. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ இவங்கள பத்தி இப்படி பேசினா நான் ஏத்துப்பனா? அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னை விட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா தூங்கினதில்ல. என்ன நினைச்சு அவங்க தினமும் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட நாக்கு கூசாம நீ பேசுற? அதானே உங்க கண்ணுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் எப்பவுமே கெட்டவள தெரிவேன். அப்படி ஒரு வரத்தை நான் கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் சொல்ற நல்லது எப்பவுமே உங்க புத்திக்கு யாருக்கும் உரைக்கவே உரைக்காதுல்ல. 10 வருஷமா ஒரு வரமாட்டாருன்னு தொல்லை படம் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச ஒருத்தராவது கேட்டீங்களா? இல்லல்ல. கடைசியில என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி செத்துட்டாருல. இப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் பேசிட்டு இருக்கேன். அது புரியாம என்ன எல்லாரும் கெட்டவளா தானே பாக்குறீங்க. நான் சொல்ற எல்லா நல்லதும் உங்க எல்லாருக்கும் காலம் கடந்துதான் புரியும். அப்ப புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காற்றுள்ள போதே தூத்திக்கணும். அத சொன்னாதான்
இன்னி அளவுக்கு கூட உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. நான் என்னத்த பண்ண? நீ எங்களுக்கு எந்த நல்லதும் பண்ண வேண்டாம் கனகா. நீ எதுவுமே பேசாம சும்மா இருந்தாலே அது நீ எங்களுக்கு பண்ற பெரிய நல்லது. கனகா, ஒரே ஒரு தடவை கூட உன்னால என் மனசை புரிஞ்சுக்க முடியாதா? இவ்வளவு நாளா நீ என்ன வார்த்தையில கொண்டுட்டு இருந்த, இப்போ நீ என்னோட வாழ்க்கையே கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னெல்லாம் திட்டுறதுக்கே அசிங்கமா இருக்கு. இத பாரு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பாத்துக்கிறேன். எனக்கு எந்த நல்லதும் நீ பண்ண வேண்டாம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இது? என்ன விட்டு போட்டாலும் ஈடுபட மாட்டேங்குது. இத பாரு வினோ, நான் உன் கூட பொறக்கலைனாலும் உன்னை என் சகோதரியா நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அக்காவும் தன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி இவ்ளோ கேவலமா யோசிக்க மாட்டா. அத்தை, அவ சொன்னதே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. வினோ, அவ சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ சொன்ன வார்த்தை உண்மைதானே. அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்னோட மனசுல உங்களை அப்படி வித்தியாசமா நினைக்கல அத்தை. நீ அப்படி நினைக்கலம்மா, நீ நினைக்கவும் மாட்ட. ஏன்னா உன் குணம் அப்படி. உன்னால யாரையும் எப்பவும் ஒதுக்கி வைக்க முடியாது. ஆனாலும் கனகா சொல்ற மாதிரி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. அப்படி சொல்லுங்க அத்தை. இப்ப வாச்சும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதே. இப்பதான் நீங்க என்னோட வழிக்கு வரீங்க. அத அப்படியே அவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. என்ன வினு, நான் சொல்றத கேட்க மாட்டேன். உங்க அம்மா, உன் அத்தை அவங்க சொல்றாங்கல்ல, அதேமா கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் என்னத்த சொன்னீங்க? எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையே இந்த குடும்பம் தானே அத்தை. எனக்கு துணையா மதி, கௌதம், ரம்யா எல்லாருக்கும் மேல நீங்க இருக்கீங்களே அத்தை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு உறுதியா சொல்லிக்கிறேன், என் வாழ்க்கையில இனிமே கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எந்த ஆம்பளையும் என் வாழ்க்கைக்குள்ள வர மாட்டான்.